நேற்று முன்னாள் பிளேனில் வந்தோம். ஜன்னல் ஓரமாக நம்ம சண்முகவேல் சார், நடுவில் நான், எனக்கு அப்புறம் ஒரு பையன், யாருன்னு தெரியாது. டேக் ஆஃப் ஆச்சு. இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்திலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார், அப்படியே தூங்கிட்டார். இவன் என்கிட்ட எஸ்கியூஸ் மீனா பச்சை மாதிரி தான் இருந்தான். என்னப்பான்னு, சார் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான். பக்குன்னாச்சு. ஏறினவுடனே இவன் என்ன கேட்குறான், இல்லை குடிக்க மாட்டேன், ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா. என்னப்பா உதவின்னு, பேசுகிற தலைப்பே வருது இல்லை விமானத்தில், என்ன உதவின்னு. ஒன்றும் இல்லை சார், இங்கே லிக்கர் தருவாங்க, 2 ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுடைய 2 ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்கல்ல. நான் உதவி தானே, சந்தோஷம் தானே. அவன் என்ன பண்ணான், என் உடம்பை தட்டி இவர் தூங்கினுக்கிறாரு சண்முகவேல் சார், அவரே எழுப்பினான். எஸ்கியூஸ் மீ சார், நான் என்னப்பாரு, நீங்கள் குடிப்பீங்களான்னு. அவன் பயந்துட்டாரு. அவர் அவங்ககிட்ட நான் பிறந்ததில்லை குடிக்கிறது இல்லை பால் வாக்கு போல தராரு. அவன் அப்படியே விடலை, அதே 2 தான் தருவாங்க, உங்களது வாங்கி எனக்கு கொடுத்துட்டீங்களா ப்ளீஸ், இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. இவர் பயத்திலே ஊனாரு. வந்தது சார், அதே மாதிரியே 6 ரவுண்டு. அதுக்கப்புறம் அவன் காமிச்சாம்பா இருக்க ஒரு அலப்பறை பின்னி எடுத்தான், எழுந்துக்கிறான். அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது, அதில் எகிரி குச்சி ஓடுறான், இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான், ஒரே பிரச்சனை. அந்த ஏரோஸ்டல்ஸ் 2 வாட்டி சொன்னாங்க, 3 வாட்டி சொன்னாங்க. நேரம் நம்ம தடன்னு வந்து சண்முகவேல் சாரை பார்த்து, உங்கள் கூட வரவங்கள நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நடுவர் அவர்களே சிரிக்காதீங்க, நல்ல காலம் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தீங்க, இல்லைனா உங்ககிட்டயே வந்து எஸ்கியூஸ் மீ நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டிருப்பான். உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில் உதவி செய்தால் நமக்கு வர்றது, பாவம் கண்ணு கலங்கி இறங்கினாரு கீழே.